சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில் மிக முக்கியமான டாபிக் வந்திருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ். அடிக்கடிக்கு உங்களுடைய கேள்வியில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேள்வி இல்லாத ஒரு வினாத்தால் அவங்களால உருவாக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட இது. நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. முதல்ல வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் மற்றதுங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல அடிக்கடி கேட்ட வார்த்தையாக தெரியுது நம்மளுக்கு. ஏதோ ஒரு கட்டுமானத்துறையில் இந்த மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடிக்கு கேட்போம் நம்ம. ஸோ அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ஏதாச்சும் ஒரு ஒப்பீடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். தட் மீன்ஸ் இன்டர்பிரேட் நம்ம தான் பண்ணிக்கணும். அதுதான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ். சரி, ஓகே, ரைட். இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. டெக்ஸ்ட்டை இன்டர்பிரிட்டேட் பண்ணால் வேர்டுன்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். இதுதான் பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன். நம்மளுக்கு தேவையான வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு வாட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஸ்டாட்யூஸில் தெளிவாக சொல்லியிருக்கு. தேவைன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமானங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. ஏதோ ஒரு வகையான கட்டுமானங்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை தேடி கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன உபகரணங்களை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்ன டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கான்செப்ட். ஸோ ஒரு கட்டுமானம் செய்வதற்கு என்ன தேவைப்படுது? டூல் தேவைப்படுதா? அந்த டூல் இந்த இடத்துல என்னவா சொல்லுது? இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில் ஒரு புத்தகமாகவோ அல்லது விஷுவல் எஃபெக்டாகவோ, இந்த இடம் பாருங்களேன், புத்தகம் போட்டிருக்கு. விஷுவல் எஃபெக்ட்னா என்ன? டிவியில் பார்க்குறதோ இல்லை ஒரு நோட்டீஸில் பார்க்குறதோ வேறு எதனா பேனரில் பார்க்குறதோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட். அதுலேருந்து நம்மளால் நமக்கு தேவையான வார்த்தைகள் எதனா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ்லேருந்து, தமிழ் லாங்குவேஜ்லேருந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதர் லாங்குவேஜ்லேருந்து நம்மளால் எதனா ஸ்டாட்யூஸ் பண்ண முடியுமா, இன்டர்பிரிட்டேட் பண்ண முடியுமா ஒரு வார்த்தைக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது ஒரு டூல். தட் மீன்ஸ் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் கேஸ்லா, பிரசிடென்ட், இதுக்கு முந்தின தீர்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? இதற்கு முந்தின தீர்ப்புகள் இல்லை நடந்து கொண்டிருக்கிற வழக்குகள், இதிலிருந்து நமக்கு தேவையான வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கிடைக்குமா? இது ஒரு வகையான கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கேஸ்லா இஸ் ஏ ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். அதே போல் இன்டர்நெட் கான்செப்டில் நம்ம சிஸ்டத்தில் சர்ச் பண்ணி எடுக்கிற சர்ச் இன்ஜின், indianqanun.comலேருந்து எடுக்கக்கூடிய நிறைய கேஸ் ஸ்டடீஸ், இந்த மாதிரிலாம் ஒரு வகையான கன்ஸ்ட்ரக்ஷன். தட் மீன்ஸ் டூல் அப்படின்னு அர்த்தம். அதர் சோர்ஸஸ், இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோமா அப்படின்றதையும் பார்க்கணும். சிமேட்டிக் அப்படின்ற கான்செப்ட், அதாவது தேடுதல்னு அர்த்தம். அந்த மாதிரியான கான்செப்டில் நம்ம எடுத்தோம்னா அதுவும் ஒரு வகையான கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 1 2 3 4 5 6 7 டூலை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 7 டூல் இட்ஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். இப்போ புரிஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன் வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருக்குது, டெக்ஸ்ட்ன்ற இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை இத்தனை டூலை உபயோகப்படுத்தி, தட் மீன்ஸ் இத்தனை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை உபயோகப்படுத்தி ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் மீன்ஸ் இன்டர்பிரேட்டட், கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்கவரிங் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் டெக்ஸ்ட், இந்த வார்த்தைக்குண்டான அர்த்தத்தை இத்தனை டூலை உபயோகப்படுத்தி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த இன்டர்பிரேட்டட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன இதோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் மீனிங். ஒரு வார்த்தை எத்தனை வகையாக பிரிக்கப்படுதோ இல்லை எத்தனை வகையாக பேசப்படுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளுக்கு மீனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மீனிங்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரல் ரூல்லேருந்து கிடைக்குது, கோல்டன் ரூல்லேருந்து கிடைக்குது, மிஸ்சீஃப் ரூல்லேருந்து கிடைக்குது. ஸோ இத்தனை ரூல்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மீனிங்கை நம்ம பெருசாக பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். லிட்ரல் ரூலில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளது உள்ளபடியேன்னு சொல்லியாச்சு. அதாவது ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை அந்த வார்த்தையிலேயே வச்சுக்கிங்க, வேறு எங்கேயும் போய் தேடாதீங்க, அதுவே ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. கோல்டன் ரூல் பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் மாறுபடுது. அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்துக்கு இன்னொரு வார்த்தைகள் எதனா இருக்குதா அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு. மிஸ்சீஃப் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடு விளைவிக்கின்ற ஏதாச்சும் ஒரு வார்த்தையாக இருந்துச்சுன்னா, ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படும் போது அந்த வார்த்தை சரியில்லாத வார்த்தையாக இருந்துச்சுன்னா அதற்கு இணையான வார்த்தைகள். ஸோ இதுக்கு தனி வீடியோ இருக்குது, முழுசாக பார்த்தீங்கன்னா இதற்குண்டான கான்செப்ட் புரிஞ்சிடும். ஹெல்ப் ஆஃப் டாக்ட்ரைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டாக்ட்ரைனை உபயோகப்படுத்தி இவ்வளோ விஷயத்தை நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின உங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய
கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை எழுத நம்ம தயாராகிடலாம். இந்த இடத்துல இந்த பேராகிராஃபை படித்தா பாருங்கள். இன்டர்பிரிட்டேஷன் என்பது வார்த்தையின் எண்ணற்ற அர்த்தங்களை கண்டுபிடிப்பது ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் இப்பயும் நம்ம பார்க்குறோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கு எத்தனை உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டது என்பதாகும். எத்தனை டூலை நீங்கள் உபயோகப்படுத்தி அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிங்க, எந்தெந்த டூலை உபயோகப்படுத்தி அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னு பேர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. நேரடி பயிற்சி வகுப்புகளும் நடந்துட்டுருக்கு. இதில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோட நான் குழுவில் இணைச்சிருவேன். குழுவில் இணைச்சதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உண்டான கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இணைவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.